Hello friends, welcome to our channel. Wow water recipe la இன்னைக்கு நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் ஜீரானை எப்படி செய்யறதுன்றதை பார்த்து கத்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், ஏலக்காய், ஜவ்வரிசி, வெல்லம், நனைய வச்ச பச்சரிசி, பால், நெய் இதெல்லாம் தேவையான பொருட்கள். முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் எடுத்து வச்சுக்கணும். நனைய வச்சு ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்து வச்சுக்கணும். பச்சை பால் தான் யூஸ் பண்ணுவோம். வெல்லம் நல்லா இடித்து வச்சுக்கணும். ஜவ்வரிசி அரை கிளாஸ் எடுத்து வச்சுக்கணும். 4 ஏலக்காயை இடித்து வச்சுக்கணும். ஆச்சி இப்போ எப்படி செய்கிறன்றதை காமிக்க போகிறாங்க. வாட்டர் ரெசிபியில் இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் ஜீரானை செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சட்டி எடுத்துகிட்டு அதில் வந்து 1 கிளாஸ் அரிசி நம்ம இப்போ எடுக்கிறதுனால 4 கிளாஸ் அரிசி அளவுக்கு தண்ணி கொதிக்க விட்டுக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம நனைய வச்சு வச்சுருக்கோம்ல அந்த பச்சரிசியை வந்து போடணும். அதுவும் சேர்ந்து கொதிக்கிற அளவுக்கு வச்சுக்கணும். அதோட நம்ம அரை கிளாஸ் பச்சரிசி ஜவ்வரிசி வச்சுருக்கோம்ல அந்த ஜவ்வரிசியும் சேர்த்து கொதிக்க விடணும். இப்போ பச்சரிசியும் ஜவ்வரிசியும் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். நம்ம அது ரெண்டும் கலக்கிறதுக்கு ஒரு தடவை கிண்டி விட்டோம்னா சரியாக போகும். அது நல்லா கொதிக்க விடணும். அதில் நம்ம 4 ஏலக்காயை வந்து இடித்து வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். அந்த தண்ணியிலே சோறு நல்லா வெந்துடணும். நம்ம இன்னொரு வடைச்சட்டியில் முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸையும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கணும். முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் நம்ம அந்த ஜீரானை ரெடியாகிறப்பே போட்டு செய்யலாம். இல்லாட்டி செஞ்சதுக்கப்புறம் கார்னிஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒவ்வொருத்தர் டேஸ்ட்டை பொறுத்து நல்லாயிருக்கும். கிஸ்மிஸையும் முந்திரி பருப்பையும் எடுத்து வச்சுக்கலாம் பக்கத்தில். இப்போ இந்த அரிசி வந்து நல்லா வெந்து பதத்துக்கு வந்துருச்சு. அதை வந்து கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி கூட நல்லா கொஞ்சம் குறையிற அளவுக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கணும். அது நல்லா வெந்து வந்தோடனே நம்ம பச்சை பால் எடுத்து வச்சுருக்கோம்ல 1 லிட்டர் பால் அதை வந்து சேர்த்து இப்போ நல்லா கொதிக்க விடணும். அந்த அரிசியை அந்த ஜவ்வரிசியும் இப்போ வந்து நல்லா அந்த பால்லேயும் மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரணும். இது ஜீரானோட ஸ்பெஷலேவும் அதுதான். அந்த பால்லே தான் அந்த சாப்பாடு வேகணும், அந்த சோறும் ஜவ்வரிசியும். அது நல்லா வெந்த பதத்துக்கு நல்லா கொலன்னு வந்த உடனே நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல வெல்லம் அதை வந்து சேர்த்துடணும். இதில் அந்த வெல்லத்தையும் சேர்த்து கலந்து விடணும். இப்போ இது நல்லா பால்லே வெந்து வந்துடும். பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக எவ்வளோ அழகாக தெரியுது அந்த பால்லே சாப்பாடு வேகிறப்ப. ஒரு தடவை நல்லா வெந்துருச்சான்ற பதம் பார்த்துக்கிட்டு நம்ம வெல்லம் இடித்து வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து இதில் கலந்து விடணும். இந்த வெல்லம் நல்லா அந்த ஹீட்டுக்கேவும் கருகி அந்த பால் அந்த அரிசி ஜவ்வரிசி வெல்லம் எல்லாம் சேர்ந்து ஏலக்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். இது உங்களுக்கு வேகமாக முடிஞ்சிடும், சிம்பிளாக ஆயிரும். இது வந்து இங்கே ஏதாவது பிரசாதம் செய்யணும்னா ஸ்பீடாக செய்கிறதுக்கு இந்த இதை செய்வாங்க. ஜீரானா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதிலே வந்து முந்திரி பருப்பும் கிஸ்மிஸையும் போட்டு சர்வ் பண்ணலாம். இல்லாட்டி பவுலில் எடுத்துக்கிட்டு நம்ம கார்னிஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து கார்னிஷ்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் வாட்டர் ரெசிபியில் ஜீரானா ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இப்போ தான் நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.